திருச்சி மாவட்டம் தில்லை நகரில் மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கு விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற பிரச்சாரத்தின் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் கலந்து கொண்டு அதிமுக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி இயந்திரங்களை வழங்கினார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி சத்தியமங்கலம் நகர அதிமுக கழகத்தின் சார்பாக பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக நகர கழக அலுவலகம் முன் வைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் பவானிசாகர் எம்எல்ஏவுமான பன்னாரி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். இதேபோல் பவானிசாகர் பேருந்து நிலையத்தில் இருந்து கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று அண்ணா சதுக்கத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிவகங்கை 1வது நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. சேலம் புறநகர் மாவட்ட கழக அம்மா பேரவை செயலாளரும் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினருமான மணி தலைமையில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் தலைமையில் தாரமங்கலத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலையில் இருந்து கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலில் குண்டம் திருவிழாவையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் 40 அடி நீள தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன், கோவை மாநகராட்சி முன்னாள் மேயர் வேலுச்சாமி உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் K. அர்ஜுனன், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஆகியோர் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மற்றும் புரட்சித் தமிழர் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். எம்ஜிஆர் இளைஞரணி பகுதி செயலாளர் பசு ஹரிகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரைப்பகுதியில் விடியாத ஆட்சிக்கு உங்கள் வீட்டு பில்லை சாட்சி என்ற பரப்புரை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களுக்கு விடியாத திமுக ஆட்சியின் ஊழலை அச்சிடப்பட்ட விவரங்களை வழங்கி விளக்கினார். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் எழிலரசன் ஏற்பாட்டிலும் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சுமைதாங்கிசி ஏழுமலை, மாவட்ட கழக துணை செயலாளர் VS வேதகிரி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த மேசை மற்றும் இருக்கைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி மாணவ மாணவிகளின் நலன் கருதி அதிமுக MLA PR செந்தில்நாதன் தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 3,75,000 ரூபாய் மதிப்பிலான இருக்கைகள் மற்றும் மேசைகளை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் காந்தி சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு எதிர்க்கட்சி துணை கொறடாவும் மாவட்ட கழக செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு. ரவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி K. பழனிசாமி அளித்த 5 தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய கைப்பையை பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
கடலூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் தலைமையில் கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று மஞ்சக்குப்பத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுகவிற்கு எதிராக விடியா ஆட்சி உங்கள் வீட்டின் கரண்ட் பில்லை சாட்சி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் வீடு வீடாக சென்று குடும்ப தலைவிகளிடம் திமுக ஆட்சியில் மின்கட்டண கொள்ளை, விலைவாசி உயர்வு போன்ற நெருக்கடிகள் குறித்து எடுத்துரைத்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நகர கழக செயலாளர் பூமாலை கேசவன், ஒன்றிய செயலாளர்கள் ஜோதி பிரகாஷ், நவநீத கிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் என் முருகுமாறன் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தஞ்சாவூரில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பட்டுக்கோட்டை வடசேரி புறவழி சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைகளுக்கு தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் CV சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.